வாசல் ஊழியங்கள் ஜெபத்துடன் வழங்கும் நேசரின் சத்தம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் இதை தேவ சித்தப்படி மிகுந்த ஜெபத்துடன் உங்களுக்கு உபதேசிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் தரிசனம் திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் யாவரும் அறிய வேண்டும் என்பதே ஆகும். திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் கையின் பிரயாசத்தை இயேசு ஆசிர்வதிப்பார். உங்கள் கண்ணீர்களை துடைப்பார். உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நீக்குவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஜெபத்துடன் கேளுங்கள். இதோ நம்முடைய சகோதரர். ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை தீர்க்கமாக பகிர்ந்து கொள்ளுவார் என்று நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஜெபத்தோடு கூட கேளுங்கள். கேட்கிற வார்த்தைகளை இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை இடங்கொள்ளாமல் போகுமட்டிலும் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து நீங்கள் எதிர்பார்க்கிற சகல நன்மைகளையும் உங்களுக்கு கட்டளையிடுவார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசித்து உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக விசுவாச ஜெபம் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அநேகரிடத்திலிருந்து எங்களுக்கு தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்ளுகிற வேளையிலே அவர்கள் சொல்லுகிற அநேகமான காரியங்கள் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், எனது குடும்பத்திலே ஒரே பிரச்சனையாக இருக்கிறது, சரீரத்திலே ஒரே வியாதியாக இருக்கிறது, பிசாசின் போராட்டங்கள் அதிகமாக இருக்கிறது, எத்தனையோ ஊழியர்களை ஜெபிக்கும்படியாய் நான் கடிதம் எழுதி போட்டிருக்கிறேன், எத்தனையோ ஊழியர்களிடத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உங்களோடு கூட பேசுவது போல பேசியிருக்கிறேன், எத்தனையோ அற்புத கூட்டங்களுக்கும் அதிசய கூட்டங்களுக்கும் சென்று ஜெப விண்ணப்பத்தை நான் எழுதி கொடுத்து வந்திருக்கிறேன். ஆண்டுகள் தான் கடந்து போய்கொண்டே இருக்கிறதே தவிர எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு நன்மையும் அற்புதமும் நடைபெறவே இல்லை. என் வியாதி குணமாகவே இல்லை, என் பிரச்சனை தீர்ந்த பாடாகவே இல்லை என்று பலர் என்னோடு கூட தொலைபேசியிலே தொடர்பு கொள்வதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிற ஒரு சில ஆலோசனைகளை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்கலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே மத்தேயுவை கொண்டு இவ்விதமாக ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். வாசியுங்கள். மத்தேயு 21வது அதிகாரம் 22வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். நான் விசுவாசத்தோடு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே என்ன ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் வைக்கிறோமோ அந்த எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று திட்டவட்டமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இப்பொழுது உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பலாம், ஐயா, அப்போ நான் இத்தனை ஆண்டு காலமும் விசுவாசமே இல்லாமல் தான் ஜெபித்திருக்கிறேனா? என்னுடைய விசுவாசம் எவ்வளவு பெரியது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் எத்தனையாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இப்படி இருக்க எனக்கு ஏன் என் வியாதி இன்னும் குணமாகவில்லை? என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை ஏன் தீர்ந்த பாடு இல்லை? என் பிள்ளைகளுக்கு ஏன் வேலை கிடைக்கவில்லை? இப்படி பற்பல வகையான கேள்விகளின் மேல் கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு இருந்தது போல இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கவில்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஈசாக்குக்கு இருந்தது போல நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. யாக்கோபுக்கு இருந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் என்றோ,
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு இருந்த விசுவாசம் நமக்கு வேணும் என்று சொல்லியோ, தானியேலுக்கு இருந்த விசுவாசம் நமக்குள் இருந்தால்தான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லியோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுருக்கமாக தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு காரியத்தை ஒரு சூழ்நிலையிலே சொல்லுகிறார். பிசாசு பிடித்திருந்த ஒரு பிள்ளையாண்டானை தன்னுடைய சீஷரிடத்திலே அவன் கொண்டு வந்து சேர்க்கிறான். அவர்களால் அந்த பிசாசை துரத்துவதற்கு முடியவில்லை. ஆகையினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அதை கொண்டு வந்து, ஐயா, சீஷரிடத்திலே கொண்டு வந்தேன், அவர்களால் இந்த பிசாசை துரத்துவதற்கு முடியவில்லை, எங்கள் மேல் இறக்கப்பட்டு எதையாவது நீர் செய்யும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவர்கள் வந்து சொன்னார்கள், விண்ணப்பித்தார்கள். இதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே 17வது வசனம் முதல் 20வது வசனம் மட்டிலும் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பிசாசு பிடித்திருந்த மகனை சுகமாக்கி அவனை அனுப்பிவிட்ட பின்பு சீஷர்களை பார்த்து அவர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லும் பொழுது, மத்தேயு 17வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கடுகு விதை விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும் என்று சொல்லி இருக்கிறார். கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போ என்று சொல்ல அது போகும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார். அதே காரியத்தை தான் இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார். இந்த கடுகு அளவு விசுவாசம் கூட என்னிடத்தில் இல்லையா என்று ஒருவேளை நீங்கள் இப்பொழுது என்னிடத்தில் கேட்டால் அப்படி நீங்கள் கருத வேண்டாம், உங்களிடத்தில் விசுவாசம் நன்றாக இருக்கிறது. ஆனால் அந்த விசுவாசம் கடுகளவு என்று சொல்கிறாரே, அந்த நிலையை நான் எப்படி புரிந்து கொள்வது, எடுத்துக்கொள்வது, தெரிந்து கொள்வது என்று நீங்கள் யோசிச்சு சொன்னால், பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன், வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 2வது வசனம் முதல் 10வது வசனம் உள்ள பகுதியை நீங்கள் தயவு செய்து வாசித்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு 100க்கு அதிபதி சில வேலையாட்களை அனுப்பி, தன்னுடைய வேலைக்காரன் அதிக சுகவீனமாய் இருந்து கஷ்டப்படுகிறான், நீர் என்னுடைய வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே சொல்லி அனுப்புகிறார். அவர்களும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், ஐயா, இந்த 100க்கு அதிபதி நம்முடைய ஜனங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார், சில ஆலயங்கள் எல்லாம் கட்டி கொடுத்திருக்கிறார் என்று அவரிடத்தில் வந்து சொல்லி, ஆகையினாலே நீர் இவருக்கு அற்புதத்தை செய்வதற்கு இவர் தகுதியான ஒரு மனிதர் என்று அவரிடத்திலே இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இதை கேட்ட மாத்திரத்திலே, சரி, நானே அந்த 100க்கு அதிபதியினுடைய வீட்டிற்கு வருகிறேன் என்று சொல்லி அவர் புறப்பட்டு செல்கிறார். புறப்பட்டு செல்லுகிற வேளையிலே அந்த 100க்கு அதிபதி திரும்பவுமாக ஒரு செய்தியை கொடுத்து அனுப்புகிறார். வாசித்து பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 10வது வசனம். அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகவீனமாய் இருக்கிறான். இது எதை அவனிடத்திலே காண்பிக்கிறது என்று சொன்னால், அவன் ஒரு பொது நலவாதி என்று என்பதை காண்பிக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளும் ஒரு பொது நலம் இருக்க வேண்டும். பொதுவாக நாம் எவ்விதமாக ஜெபிக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய கணவனுக்காக, நம்முடைய மனைவிக்காக, நம்முடைய தொழிலுக்காக, நம்முடைய வேலைக்காக, இப்படி எல்லாம் நமக்காகவே நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோமே தவிர பிறருக்காக நாம் யாரும் அதிகமாக ஜெபிக்கிறதில்லை. உறவினர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜெபிப்போம், சில நண்பர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜெபிப்போம், மற்றபடி அதிகமாக நம்முடைய சொந்த குடும்பத்திற்காகவே நாம் ஜெபிப்போம். ஆனால் அந்த 100க்கு அதிபதி அப்படிப்பட்டவனாக இல்லை. அவன் ஆலயங்களை கட்டி கொடுக்கிற ஒரு குணாதிசயம் கொண்டவனாக இருந்ததோடு கூட
இயேசு கிறிஸ்துவிடத்திலே அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவனிடத்திலே ஒரு பொது நலம் காணப்பட்டது. அவனுடைய வேலைக்காரன் தான் சுகவீனமாயிருக்கிறான். அதை கண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பல வேலையாட்களை அனுப்பி அவனை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறார். இரண்டாவதாக, அவன் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை அழைக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இதற்கு பின்புதான் நாம் ஸ்கேல் பண்ண முடிகிறது. இயேசு கிறிஸ்துவை வாரும் என்று சொல்லி அழைத்து விட்டான். இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். வருகிற வேளையிலே திரும்பவும் ஒரு வேலைக்காரனை அனுப்பி சொல்லுகிறான், ஐயா, நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. இதை காண்பிக்கிறது, தாழ்மையை காண்பிக்கிறது. இவன் எவ்வளவு அதிகாரம் உடையவன் தெரியுமா? 100க்கு அதிபதி என்பவன் ரோம அரசாங்கத்திலே 100க்கு அதிபதி என்பவன் ஒரு குட்டி ராஜாவுக்கு ஒத்த அதிகாரம் படைத்தவனாய் இருக்கிறான். ஒரு 100க்கு அதிபதியினாலே ஒரு மனிதனை கொலை செய்யவும் முடியும், கொலைக்கு நியமிக்கப்பட்ட மனிதனை விடுதலை செய்யவும் முடியும். இவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்தவன் இந்த 100க்கு அதிபதி. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடிப்பதற்கு 100க்கு அதிபதியின் இடத்திலே தான் கொண்டு போனார்கள். அவன் சொன்னால் இவரை சிலுவையிலே அடித்து விடலாம் என்று சொல்லி. ஆனால் அருமையான தேவஜனமே, இவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்திருந்த இந்த 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஆட்களை அனுப்பி சொல்கிறான், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒன்று, இது அவனுடைய தாழ்மையை காண்பிக்கிறது. இரண்டாவது, அவனுடைய பாவ செயல்களை எல்லாம் அவன் மறைத்து வீட்டிலே வைத்திருப்பதை இயேசு கிறிஸ்து பார்த்துவிடக் கூடாது என்கிற ஒரு நிலையிலும் அவர் சொல்லி நாம் தோன்றுகிறது. அருமையான தேவஜனமே, இயேசு கிறிஸ்து நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற இருதயத்திலே எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தங்கி இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பாருங்கள். உடைய இருதயத்தில் எவ்வளவு பெருமை இருக்கிறது, எவ்வளவு பொறாமை இருக்கிறது, எவ்வளவு எரிச்சல் இருக்கிறது. ஒரு உறவினர் வாழ்வதை கண்டால் எத்தனையாக பிடிக்காமல் முகத்தை திருப்பி கொண்டு போகிறீர்கள். எல்லாம் உடைய இருதயத்தில் உள்ள பாவம் நிறைந்த அசுத்தமான ஒரு காரியம். இந்த 100க்கு அதிபதியும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அசுத்தம் நிறைந்த ஒரு வீட்டிலே தான் அவன் பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று சொல்லி என்ன தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால் அவனுடைய அதிகாரம் அத்தனை பெரிய அதிகாரம். ஒருவேளை அநேகரை கொலை செய்து அந்த எலும்பு கூடுகளை கூட வீட்டிலே வைத்திருக்கலாம். வீட்டிலே வைத்து சவுக்கினாலே அடித்த குற்றவாளிகளுடைய இரத்தங்கள் சுவரிலே தெரித்து அந்த கரைகள் கூட சுவரிலே இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு வீட்டிற்குள்ளே பரிசுத்தமான இந்த இயேசு வந்தால் எப்படி ஆகும் என்று சொல்லிதான் அவன் இயேசு கிறிஸ்துவை வீட்டிலே ஏற்றுக்கொள்ள மனமற்றவனாய், தாழ்மை உள்ளவனாய், அந்த பாவ உணர்வோடு கூட அந்த வேலைக்காரர்களை அனுப்புகிறான். இயேசு கிறிஸ்து அவன் சொன்னபடி அவர் வீட்டிற்குள் வரவே இல்லை. நீங்கள் அந்த இடத்தை நன்றாக வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து அவனுடைய வீட்டிற்கு வரவும் இல்லை. அவனுடைய வேலைக்காரனை சுகமாக இருக்கிறான் என்று சொல்லி வந்த வேலைக்காரத்திலே சொல்லவும் இல்லை. அவனுக்காக அவர் அந்த வேலைக்காரரோடு கூட சேர்ந்து ஜெபிக்கவும் இல்லை. இவன் எத்தனை தாழ்மை உள்ளவனாய் இருக்கிறான், எத்தனை பாவ உணர்வு உள்ளவனாய் இருக்கிறான், எத்தனை விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறான். இவனுக்குள் இருக்கிற விசுவாசத்தை இஸ்ரவேலிலும் நான் யாரிடத்திலும் காணவில்லை என்று சொல்லி அப்படியே திரும்பி போய்விட்டார். அவ்வளவுதான். வேலைக்காரர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டிலே சுகவீனமாயிருந்த வேலைக்காரன் சுகமாகி அவன் விடுதலை அடைந்தவனாக அந்த வீட்டிலே இருப்பதை வந்து பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அருமையான தேவஜனமே, இதுதான் கடுகளவு விசுவாசத்திற்கு சரியான ஒரு சான்றாக இருக்கிறது. வேதாகமத்திலே இன்னும் அநேக சம்பவங்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் எடுத்து சொன்னால் நேரம் நமக்கு போதவே போதாது. இந்த 100க்கு அதிபதிக்கு இருந்த இந்த விசுவாசம், இயேசு கிறிஸ்து இந்த விசுவாசத்தை மெச்சிக்கொள்ளுகிறார். கடுகளவு விசுவாசம் தான். வீட்டுக்குள்ள வர வேணாம்,
நீர் வந்து அவனை தொட்டு ஜெபிக்க வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அவ்வளவுதான் சொல்லுகிறான். அதுதான் கடுகளவு விசுவாசத்திற்கான சரியான அத்தாட்சி. அதை இயேசு கிறிஸ்து மெச்சிக்கொண்டு அந்த வேலைக்காரனுடைய நோயை குணமாக்கினார். அருமையான தேவ ஜனமே, எத்தனை வியாதியோடு, எத்தனை பலவீனத்தோடு, எத்தனை நெருக்கத்தோடு, விடுதலை இல்லையே என்று கண் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தோடு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், ஆண்டவரே என்னை குணமாக்கும் என்று சொல்லி தொடர்ந்து கிடைக்கும் மட்டிலும் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். பிரச்சனை தீரும் மட்டிலும் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். கஷ்டம் தீரும் மட்டிலும் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். அதுதான் விசுவாசம். ஒரு விசை சொல்லி ஆயிற்று, விசுவாசத்தோடு ஜெபித்தாயிற்று, எனக்கு ஒன்று கிடைக்கவில்லை, அவ்வளவுதான் என்று இருந்து விடுவது கிடையாது. ஆபிரகாம் அப்படி இருக்கவில்லை. 25 வருஷம் காத்திருந்தார், ஜெபித்துக் கொண்டே இருந்தார். அப்பொழுதுதான் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கின்படி ஈசாக்கு கொடுக்கப்பட்டார். தானியேல் ஒரு விசை சொல்லிவிட்டு சும்மா இருந்து விடவில்லை. எப்பொழுதும் போல பலகணிகளை திறந்து வைத்து எருசலேமுக்கு நேராக ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஆகினாலே தான் தானியேல் அந்த சிங்க கெபியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அவருடைய விசுவாசம் அந்த அற்புதம் நடைபெறும் மட்டிலும் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். உனக்கு அற்புதம் நடக்கும் மட்டிலும், உன்னுடைய ஜெபம் தேவனால் அங்கீகரிக்கப்படும் மட்டிலும் விடாமல், இடைவிடாமல், விசுவாசத்தில் குன்றாமல் நீ கேட்டுக்கொண்டே இரு. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை கண்டு, கடுகளவு விசுவாசத்தை கண்டு கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார் என்பதிலே சந்தேகம் கிடையவே கிடையாது. இரண்டாவது, இந்த விசுவாசம் எல்லாம் சரியாக இருந்தாலும், தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தாலும், இன்னும் எனக்கு ஒரு அற்புதம் நடைபெறவில்லையே, நீங்கள் சொல்லுகிறபடிதான் ஐயா நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன், நீங்கள் சொல்லுகிறபடிதான் ஐயா நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன், இன்னும் எனக்கு ஒரு அற்புதம் நடைபெறவில்லையே என்று நீங்கள் இப்பொழுது ஒரு கேள்வியை எழுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அருமையான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு அடுத்த நிலையிலே ஒரு போதனையை போதிக்கிறார். வாசித்து பாருங்கள். யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்திலே நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். நிறைய பேருடைய ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன். எல்லாம் ஜெபிப்பார்கள், கண்ணீரோடு ஜெபிப்பார்கள், நோய் நீங்கும்படியாக விழுந்து விழுந்து கண்ணீரோடு ஜெபிப்பார்கள், தொடர்ந்து ஜெபிப்பார்கள், விசுவாசத்தை அறிக்கை செய்து ஜெபிப்பார்கள். ஆனால் ஜெபித்து விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே என்று சொல்ல மாட்டார்கள். அப்படியே சொல்லி ஆமேன் என்று முடித்து விடுவார்கள். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய ஜெபத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அது யோவான் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாகத்தான் அந்த அற்புதத்தை செய்வார். உங்களுக்கு செய்யக்கூடிய அற்புதத்தினால் பிதாவினுடைய நாமம் மகிமைப்படும் என்று சொன்னால், குமாரனுடைய நாமம் மகிமைப்படும் என்று சொன்னால், பிதாவாகிய தேவன் குமாரனில் மகிமைப்படும்படியாக உங்களுக்கு இந்த அற்புதத்தை செய்வார். நீங்கள் யாருடைய நாமத்திலே கேட்கிறீர்கள்? இன்றைக்கு அநேகர் தற்காலங்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறார்கள். எல்லாம் ஜெபித்து முடித்து விட்டு பரிசுத்த ஆவியானவரே இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி முடித்து விடுவார்கள், ஆமென் என்று சொல்லி விட்டு விடுவார்கள். அந்த ஜெபம் சரியான ஜெபம் அல்ல.
அப்படிப்பட்ட ஜெபத்தை ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது போல எல்லா ஜெபத்தையும் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிப்பதற்கு துவங்குங்கள், பழகுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீங்கள் விரும்புவதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான அற்புதங்களை உங்களுக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக நம்முடைய ஜெபத்திலே என்ன நிலை காணப்பட வேண்டும் என்று சொன்னால், எனக்கு கட்டாயம் சுகம் வேணும், எனக்கு கட்டாயம் விடுதலை வேணும், எனக்கு கட்டாயம் பிரச்சனை தீர வேணும் என்று இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்டுக்கொள்ளவே கூடாது. வாசித்து பாருங்கள், மத்தேயு 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். குஷ்டரோகி ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறார். எவ்வளவு கொடிய வியாதி என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொன்னார். குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. எவ்வளவு பெரிய அற்புதம் பார்த்தீர்களா? இந்த குஷ்டரோகி இடத்துல காணப்பட்ட காரியம் என்ன? விசுவாசம் இருந்தது. இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து ஜெபித்தான், இயேசுவின் நாமத்தினாலே விண்ணப்பித்தான். விண்ணப்பித்த அந்த குஷ்டரோகி, ஆண்டவரே உமக்கு சித்தமானால், அவருடைய சித்தத்திற்கு பரிபூரணமாக தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான். அருமையான தேவஜனமே, உங்களுடைய ஜெபங்களிலே நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை தேவனுடைய சித்தத்திற்கு பரிபூரணமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீர்களா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். எனக்கு இது கட்டாயம் வேண்டும், எனக்கு இதை செய்தே ஆக வேண்டும், அந்த ஜெபத்தை ஆண்டவர் விரும்புவதில்லை. அதற்கு தேவன் உடனே பதில் கொடுப்பது இல்லை. குஷ்டரோகி கேட்டது போல கேட்பதற்கு பழகுங்கள். நமக்கு தேவை நிறைய இருக்கும், நமக்கு வியாதி, பல வியாதிகள் இருக்கும், நமக்கு நெருக்கங்கள் அதிகமாக இருக்கும். தொழிலிலே நெருக்கம் இருக்கும், குடும்பத்திலே நெருக்கம் இருக்கும், சமுதாயத்திலே நெருக்கம் இருக்கும், சரீரத்திலே பற்பல வகையான வியாதிகள் இருக்கும், பற்பல வகையான பலவீனங்கள் இருக்கும். எல்லாம் இருந்தாலும் இது எல்லாவற்றையும் என்னுடைய விசுவாசத்தின்படி முழுவதுமாக இப்பொழுதே நீக்கி போட வேணும், இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்தால் அது ஒரு சரியான விண்ணப்பம் அல்ல. எப்படி கேட்பது? ஆண்டவரே இது எல்லாம் எனக்கு இருக்கிறது, ஆனாலும் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க, என்னை சுகமாக்க, என் பிரச்சனைகளிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க, என்னுடைய சத்துருக்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க, என்னை மீட்டு கொள்ள உமக்கு முடியும் என்று சொல்லி அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுங்கள், ஜெபியுங்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். எனக்கு சித்தம் உண்டு, உனக்கு விடுதலை ஆகட்டும் என்று சொல்லி சொல்லுவார். ஆண்டவராகிய கர்த்தருக்கு விடுதலை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறோம், எத்தனையோ வியாதிகளிலே தாண்டி வந்திருக்கிறோம். இந்த எல்லா காரியத்திலும் ஒரு நாள் கூட ஆண்டவரே உடைய வியாதியை நீர் கட்டாயம் சுகமாக்கி உடைய ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு பலன் கட்டாயம் தர வேண்டும் என்று சொல்லி நானோ என் மனைவியோ ஒரு பொழுதும் ஜெபித்தது கிடையவே கிடையாது. கண்ணீரோடு ஜெபிப்போம் எங்களுடைய வியாதி நீங்கும்படியா, கண்ணீரோடு ஜெபிப்போம் எங்களுடைய பிரச்சனை நீங்கும்படியாய். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிற நாங்கள் உமக்கு சித்தமானால் எங்களுடைய பலவீனத்தை மாற்றும், உமக்கு சித்தமானால் எங்களுடைய வியாதியை மாற்றும் என்று சொல்லி தேவ சித்தத்திற்குத்தான் முழுவதுமாக கொடுத்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், இன்னும் ஜெபிப்போம். ஆகையினாலே தான் இன்றைக்கும் என்னால் உங்களோடு கூட இந்த யூடியூபிலே, இந்த தொலைக்காட்சியிலே உங்களோடு பேசுவதற்கு முடிகிறது. இல்லை என்று சொன்னால் நான் முடியாத ஒரு பாத்திரமாய் ஒரு இடத்திலே முடங்கி கிடந்திருப்பேன், பலமில்லாத ஒரு பாத்திரமாய் ஒரு இடத்திலே முடங்கி கிடந்திருப்பேன். ஆனாலும் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனத்திற்காகவும் சரீரத்திலே இருக்கிற வியாதிக்காகவும் ஜெபித்து கொண்டே இருக்கிறபடியினாலே
பவுலுக்கு சொன்னது போல, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்லி என்னையும் என் மனைவியையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் கொடுக்கிற பலத்தை கொண்டு நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அவர் கொடுக்கிற சுகத்தை கொண்டு நாங்கள் பத்திரிகை வெளியிடுகிறோம். அவர் கொடுக்கிற பலத்தை கொண்டு நாங்கள் வாரந்தோறும் வெளியிடுகிற மெடிடேஷன் வேர்ஸை வெளியிடுகிறோம். இது எல்லாம் தேவனுடைய சுத்த கிருபை. எப்படி இது எங்களுக்கு நடக்கிறது? தேவனுடைய சித்தத்திற்கு ஒவ்வொரு நாளும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை செய்கிறார். ஆண்டவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சரீரத்திற்கு தேவையான பலனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கிறிஸ்துவுக்காக நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அருமையான தேவஜனமே, நீங்கள் எந்த நிலையிலே இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இன்றைக்கு தீர்மானியுங்கள், ஆண்டவரே, கடுகளவாக அந்த 100க்கு அதிபதியை போல நீர் என் வீட்டிற்கு வரவேணாம் ஐயா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்ற தன்னுடைய கொஞ்சம் சின்ன விசுவாசத்தை அறிக்கையிட்டது போல இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து ஜெபியுங்கள். ஆண்டவரை இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பார். எல்லா நிலைகளிலும் இருந்து விடுதலை கொடுப்பார். ஒருவேளை இது மட்டிலும் பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தாவியானவரே என்று நீங்கள் ஜெபித்து 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 உங்களுடைய ஜெபத்தை முடித்திருந்திருப்பீர்களே என்று சொன்னால், இன்றைக்கு வேத வசனத்திற்கு திரும்புங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் யோவான் 14:14 சொல்கிறது போல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேளுங்கள். பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் பரிசுத்தாவியானவரை இந்த பூமியிலே அனுப்பினார் என்று யோவான் 14வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையினாலே நீங்கள் அப்படிப்பட்ட ஆவியானவருடைய பெயரிலே நீங்கள் கேட்டு ஜெபித்து கொண்டிருந்திருப்பீர்களே என்று சொன்னால் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவதாக, நீங்கள் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதற்கு பழகுங்கள். அப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அவருக்கு சித்தமான வேளையிலே அவர் சித்தப்படி உங்களுடைய எல்லா பாடுகளையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா நோய்களையும், எல்லா பலவீனங்களையும் உங்களை விட்டு நீக்கி உங்கள் முகங்களில் வடிகிற கண்ணீர்களை ஆண்டவரை இயேசு துடைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். பெற்றுக்கொள்வோமா? இயேசு கிறிஸ்துவிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோமா? இயேசு கிறிஸ்துவுடைய அதிசயத்தை பெற்றுக்கொள்வோமா? கண்களை மூடி விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்திலே அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்வார், விடுதலையை கட்டளையிடுவார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பதா அல்ல யூடியூப் சேனலிலே யாரெல்லாம் இந்த செய்தியை கண்ணீரோடு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, பாடுகளோடு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, வேதனையோடு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்களில் யாரெல்லாம் தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் இப்பொழுதே ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக, ஒரு அதிசயத்தை கட்டளையிடுவீராக. அவருடைய கண்ணீர்களை துடைப்பீராக, நன்மையான ஈவுகளை அவர்களுக்கு கொடுப்பீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். எங்கள் முகவரி